அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக பார்க்கலாம். அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி மார்ச் 29 6ஆம் இடத்துக்கு வருது. அதே போல குரு 8ல இருந்து 9ஆம் பாவகத்துக்கு வருது, பாக்கியஸ்தானத்துக்கு. இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு இருக்கு இல்லையா, அது ராகு 5ஆம் பாவகத்துக்கும் கேது 11ஆம் பாவகத்துக்கும் வரப்போகுது. இதனால என்ன நன்மை அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் இருக்கு. குறிப்பா விட்டு போன சொந்தங்கள், விலகி போன உறவுகள் தேடி வரும் உறவுகள் என்றே சொல்லலாம். தேடி வரும் உறவுகளாகவே இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றி அடைய போகுது. இந்த துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் வச்சு நான் சொல்ல கிடையாது, குரு பயிற்சி சனி பயிற்சி வச்சுதான் மேக்சிமம் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி 2025 அன்று ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் சிம்மத்திற்கும் வருது. அதாவது கேது 11ஆம் பாவகத்துக்கும் ராகு 5ஆம் பாவகத்துக்கும் வருது. சோ இந்த அமைப்பு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? அதே போல குரு மே 14ஆம் தேதி உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கு வருது. சோ இதுவும் ஒரு பாசிட்டிவ். திரிகோணத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும், முயற்சிகளை செய்ய வைக்கும், முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். அதே போல சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும். சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், உங்களை தேடி வருவார்கள் அவர்களே கூட. சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த பயிற்சி பலன்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் குறிப்பா சொல்லணும்னாக்க இந்த உடம்பு ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் தான் அப்பப்போ பிரச்சனைகள். குறிப்பா இந்த காலகட்டத்திலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகுமே ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லையா, 5ஆம் இடத்துல ராகு. இந்த ராகுவுமே சனியை போல செயல்படக்கூடிய ஒரு கிரகம் தான். அந்த வகையில உங்களுக்கு இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்க வைப்பார். குறிப்பா பாதங்கள்ல வலி, பாதங்கள்ல அடிபடுறது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகள் தான் அதிக வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதாவது வரப்போற ஆண்டுகளிலும் இந்த ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னாக்க மே 18ஆம் தேதி நடக்குது. அதுல இருந்து 1.5 வருஷம் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகும், ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவும் தான் இருப்பார். அப் டு 2026 டிசம்பர் மாதம் முடிகிற வரையிலுமே இந்த அமைப்பு இருக்கும். சோ அது வரையிலுமே நீங்க என்ன செய்யணும்னா உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது ராகுவை பொறுத்தவரை 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாளாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஆனா மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ் ஆகலைன்னா இந்த நேரத்துல மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுங்க, மே மாசத்துக்கு பிறகு சக்சஸ் ஆகும். அதே போல ராகு 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொலை தூரத்துக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். மேலும் கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அந்த இடத்துல கேதுவிற்கு பகை வீடுதான். ஆனாலும் கேது போல் கெடுப்பானும் இல்லை, ராகு போல் கொடுப்பானும் இல்லை என்று ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புத்திசாலித்தனத்தால் உங்களை சக்சஸ் பண்ண வைப்பாரு. ஆனா கேது சில நேரங்கள்ல அவசரப்பட்டு சில முடிவுகளால சில நஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். அதுல தான் நீங்க கவனமா இருக்கணும். கேது 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல கேது இருந்தாக லாபத்தை கெடுப்பாருன்னு தானே அர்த்தம். அதே போல லாபஸ்தானத்துல கேது இருக்கும்போது பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும்னு அர்த்தம் இருக்கு. பிள்ளைகளுக்காக நீங்க சுப செலவுகள் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டுறது அல்லது அவங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியம் செட் ஆகி அதற்கு செலவு பண்றது, இந்த மாதிரிதான் செலவாகும். அதே போல இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் அபிலாஷைகள்லாம் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதமாகும். சில நண்பர்கள் உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அதை கொடுக்காம இழுத்தடிக்கலாம், அல்லது அவங்க சொல்ற திட்டத்தை நீங்க முதலீடு செஞ்சு அதனால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்துல நீங்க கூட்டு தொழில் போலாமான்னாக்க கூட்டு தொழில் போகாம இருக்கிறது தான் நல்லது. இந்த ராகு ஆனா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு காசியஸா செயல்படுவீங்க. தொழில் பத்தி சொல்லணும்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு காம்படிஷனை சந்திப்பீங்க. காம்படிஷன்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்ப்புகளை சந்திச்சு அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில அபரிதமான ஒர்க் பிரஷர் இருந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. புதிய வாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க, வேற இடத்துக்கு நான் மூவ் பண்ணலாமா அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். அதுவும்
இருக்கிற ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பா அது சிறு தூர பயணம் செஞ்சு போயிட்டு வர்ற மாதிரி கூட உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல ஜாயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்பும் கிடைக்கும். குறிப்பா 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசியை பாக்குறாரு. அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால நிறைய டிராவல் பண்ணுவீங்க, சிறு தூர பயணம் பண்ணுவீங்க, எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸும் ஆகும். சரி, முயற்சியே செய்யலைன்னா என்ன ஆகும்? சக்சஸ் ஆகாது. அதே போல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அல்லது ஒரு புதிய வீடு கட்டுறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பழைய சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இருக்குன்னா அதுல ஒரு முடிவு கிடைச்சு அதனால ஆதாயம் பெற்று புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு பழைய வீட்டை வித்துட்டு அல்லது பழைய சொத்தை வித்துட்டு புதிய வீடோ அல்லது பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாசத்துல இருந்து 2026 டிசம்பருக்குள்ள இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ வீடு, சொத்து சம்பந்தமான நன்மைகள் உண்டு. முக்கியமா தேடி வரும் உறவுகள். திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம சொல்லணும்னாக்க திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் துலாம் ராசியை பொறுத்தவரை எப்பயுமே இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் எதுலையும் நேர்மையா, எதுலையும் தெய்வதாட்சணியம் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடியவர்கள். கணவன் மனைவிக்குள்ள எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்களை விட்டுட்டு போயிடணும், தவிக்க விடணும்ன்ற எண்ணங்கள் இருக்காது. ஆனா சில பேருக்கு மட்டும் சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், சில ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அது கூட ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கோம். அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது வீட்டிலேயே குடும்பத்திலேயே இருந்து தனித்தனியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படுமானா கண்டிப்பாக அந்யோன்யம் ஏற்படும். ஏன்னா இந்த குரு 9ஆம் பாவகத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடணும். அதாவது திருமணம் ஆகணும், திருமணம் ஆகலனா, அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கணும், அதே போல கணவன் மனைவியும் ஒற்றுமையா இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த வகையிலுமே பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் அந்த ஒரே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பீங்க. ஆனா அந்த கருத்து வேறுபாடுன்றது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது இந்த ராகுகேது பயிற்சி வந்துருச்சு மாறிடும், அல்லது சனி பயிற்சி வந்துடும் மாறிடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்த பேசிக்கலாவே பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ஆளுமை திறன், நீதி நியாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அந்த வகையிலையும் அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோரும் ஆளுமை திறன் தான் அப்படின்ற எண்ணமும் அவருக்குமே இருக்கும். அந்த வகையிலுமே ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆயிட்டு தான் இருக்கும். அதுல கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரக்கூடிய காலத்திலயும் இருக்கும். ஆனா அது பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குமானா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே போல சில பேருக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூ இயர் பலன்களோடு சொல்லி இருக்கிறோம், புதிய உறவுகளும் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அல்லது உங்களுடைய நட்பு வட்டத்திலேயே கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட சப்போர்ட் பண்ணலாம் எதிர்ப்பாளினர்கிட்ட இருந்து, அல்லது எதிர்ப்பாளினருடைய அன்பு அல்லது அவளுடைய உறவு, ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் உண்டு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காதலையும் கொடுப்பார். அந்த வகையில காதல் மலரும் காலம் என்றே சொல்லலாம். சில பேருக்குலாம் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க, உங்களோட பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அதே போல சில பேருக்கு ஏற்கனவே உங்களை விட்டு பிரிந்து போன காதலி அல்லது மனைவி அல்லது வாழ்க்கை துணைவர் மீண்டும் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் உண்டு. ஏன் சில பேருக்குலாம் உண்டு அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுடைய ஜாதகப்படி கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ இல்லாம கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க அல்லது ஒற்றுமை இல்லாம இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல ஒன்னா சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும்னா வழக்குகளையும் கொடுக்கும், கடனையும் கொடுக்கும், அதே போல நோயையும் கொடுக்கும். இப்போ நோய் கொடுத்தாலையும் மருந்தும் கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குணமும் ஆயிடும். அதே போல கடன் வந்தாலையும் அது சுப கடனாகவே இருக்கும். அதன் மூலம் வாழ்க்கை ஒரு படி உயரும், முன்னேற்றங்கள் அடையும். அதே போல சில பேருக்குலாம் வழக்கு, சில சச்சரவுகளும் வரும். அந்த சச்சரவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவும் பிறக்கும், அதுல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில கணவன் மனைவிக்குள் ஆல்ரெடி நீங்க கருத்து வேறுபாடு இருந்து சில பேர்லாம் வழக்குல இருக்கீங்க, கோர்ட் கேஸ்ல இருக்கு அப்படின்னாக்க அந்த கோர்ட் கேஸ்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே கடந்த கால வாழ்க்கையில வாழ்க்கை துணைவரை பிரிந்தோ அல்லது இழந்தோ தனித்து இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அது மறுமணம் ஆகலாம் அல்லது எதிர்ப்பாளியினுடைய ரிலேஷன்ஷிப்பா கூட இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால உறவுகள் விஷயத்துல நிறைய நன்மைகள் இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த குரு பயிற்சியின் மூலம் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் சில நண்பர்கள் மூலம் ஒரு லாபமற்ற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கணும், கவனமா இருக்கணும். ரொம்ப பேராசைப்பட்டா அது சக்சஸ் ஆகாது.
எது நமக்கு கிடைக்குமோ, எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு மட்டும் ஆசைப்பட்டு அதற்காக வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துல அகலக்கால் வச்சும் லாபத்தை பெருசா பார்த்துடலாம்னு சொல்லி நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கடனை வாங்கி, அதுவுமே தவறான ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா அதோட அழுத்தத்தை நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடன் கேட்டா உடனே கொடுப்பாரு. அந்த வகையில நீங்க யார்ட்டையாவது கேட்கறதுக்கு முன்னாடியோட கடன் கிடைக்கும், அல்லது பேங்க்ல அப்ளை பண்ணியிருந்தா கூட அதன் மூலம் கூட லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது சுப கடனா வாங்கிங்க, வீட்டு கடன் அல்லது வாகன கடன் அல்லது தொழில் கடனே வாங்கினா கூட உங்களால ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிங்க பாருங்க, அது பெட்டரா இருக்கும். அதே போல இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. அந்த வகையில நிறைய முயற்சி செய்யணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் மூலம் சக்சஸ் ஆகும். திடீர்னு உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சதா எதிர்ப்பு, சில பிரச்சனைகள் மேலதிகாரிகளால இருக்கு அப்படின்னாக்க அந்த எதிர்த்த மேலதிகாரி உங்களை விட்டு விலகுவார், அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல மேலதிகாரிகளுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில அரசு பணி, பிரைவேட் வேலையில் இருப்பவர்களுக்கும் ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. சோ வேலை விஷயமா புதிய வாய்ப்பும் முன்னேற்றமான காலகட்டம் தான். அதாவது நிறைய போட்டி போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்க பயணிக்கக்கூடிய காலகட்டம். இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அந்த போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்துல ஜெயிக்கும் போறீங்க. அதன் மூலம் பணமும் உங்ககிட்ட இருக்கும். பொதுவாகவே நம்ம நல்லா இருக்கிறோம், பணம் இருக்கு, நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம் இருக்குன்னாக நம்மளை விட்டு போன சொந்தமும் சரி, விலகி போன உறவும் சரி நம்மளை தேடி வருவாங்களா வரமாட்டாங்களா? நம்ம கிட்ட ஒரு பசம் இருக்குன்னா நம்மள ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. எதுவுமே இல்லைன்னா தான் நம்மளை விட்டு விலகி போவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களோடு இருந்து வந்த பகைத்து போன உறவுகள்லாம் கூட திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சகோதர உறவுகளாகட்டும், அல்லது உங்களோட பழகி நண்பர்களாக இருந்து, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி போனவர்கள் கூட உங்களை பற்றி நினைக்கவோ உங்களை சந்திக்கவோ வாய்ப்புகள் உண்டு. அதுதான் தேடி வரும் உறவு அப்படின்னு நம்ம சொன்னது. அதே போல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடியவர்கள், ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னாக்க அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதி. கேம்பஸ் இன்டர்வியூல சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேக்சிமம் அரியர் இல்லாம கம்ப்ளீட் பண்றதுக்கு பாருங்க. அரசு பணிக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்க தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, இன்னும் செலக்ஷன் லிஸ்ட் விடலைன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது ஒரு பொது பலனா சொல்றேன். உங்க சுய ஜாதகத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். சோ முயற்சி செய்யுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் வெளியூர் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, மருத்துவத்துக்காக முயற்சி பண்றக்கூடிய மாணவர்களுக்கு நீட்ல சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃப்ரீ சீட்டை கூட கிடைக்கும். ஆனா வேற ஒரு ஊர்லயோ தொலை தூரத்திலேயோ போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் கோயில். அங்க போயிட்டு நீங்க ஒரு எள்ளு தீபம் போட்டு சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு வாங்க, சாட்டர்டேல ஏதாவது ஒரு நாள். அதே போல நீங்க திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் ஏற்படும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. முருகன் அருள் வேண்டி நில்லுங்க. நிச்சயமாக எவ்வளவு பெரிய துன்பங்களா இருந்தாலே அவற்றிலிருந்து விடுபட்டு சக்சஸ் பண்ணுவீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.